பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே 30வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியமணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமீன், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆமீன் இயேசு பிறப்பதற்கு பல வருடங்களுக்கு முன்பதாகவே ஆமீன் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே, ஆமீன் சங்கீதங்களிலே, ஆமீன் ஆதியாகமங்களிலே, ஹல்லேலூயா, ஆமீன் பல இடங்களிலே இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர் வாக்குத்தத்தத்தின்படியாக இப்பொழுது ஆமீன் ஆமீன் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறதான இந்த பண்டிகையாக சுமார் 2026 வருடங்களுக்கு முன்பதாக ஆமீன் இதோ பெத்லகேம் என்னப்பட்ட இடத்திலே இஸ்ரவேலிலே ஆமீன் தாவீதின் ஊரிலே ஆமீன் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த மனித குலத்திற்காக பிறந்தார். மாம்ச புய ஆமீன் சரீரம் எடுத்து அவதரித்தார். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை 14வது வசனத்திலே அந்த வார்த்தை மாம்சமானது என்று சொல்லி ஆமீன் வாசிக்கிறோம். மாம்சமாக இன்றைக்கு ஆமீன் பிறந்து ஆமீன் அந்த நாளை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக ஆமீன் ஒவ்வொரு ஜனங்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமீன் உலகத்தின் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படும் ஒரு பண்டிகையாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸ்தோத்திரம். ஆதியாகமத்திலே ஆமீன் ஆமீன் 3வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வித்திற்கும் ஸ்திரீயின் வித்திற்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயின் வித்து என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், பிறப்பார் என்று சொல்லி ஆமீன் சொல்லுகிறது. அதே போல ஆமீன் காலம் நிறைவேறும் பொழுது கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லி ஆமீன் அநேக இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி மீகா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் அதே போல யாத்திராகமத்திலும் ஆதியாகமத்திலும் கர்த்தர் ஆமீன் நீதியுள்ள நியாயாதிபதியாக பிறப்பார். ஆமீன் உன் சந்ததியிலே உன்னை போல ஒரு ஆமீன் தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி மோசேனிடத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இப்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பல தீர்க்கதரிசிகளினால் முன்னுரைக்கப்பட்டதான தீர்க்க தரிசன வசனம், சத்திய வசனம் நிறைவேறும்படியாக ஆமீன் அன்றைக்கு ஆமீன் பிறந்தார். ஹல்லேலூயா. யூதர்களுடைய ஆமீன் ஆமீன் நியாய பிரமாணத்திற்கு ஆமீன் ஒரு முடிவை உண்டு பண்ணும்படி உலகத்தில் உள்ள எல்லா மனுஷர்களையும் சந்திக்கும்படி ரட்சிக்கும்படி பாவியை ஆமீன் ரட்சிக்கும்படிக்கு பூமியிலே வந்து பிறந்தார். யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமீன் எந்த மனுஷனும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியினாலே வந்து பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் சிங்காசனத்தில் ஆமீன் தாவீது தீர்க்கதரிசியாய் இருந்தார். அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி அவருடைய சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்லி ஆமீன் குறிக்கப்பட்டவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து போவாதீர்கள். ஆமீன் அதன்படியாக அவர் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களின்படியாக கிறிஸ்து ஆமீன் மரியாள் எனப்பட்டதான கன்னி இடத்திலே பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தியாக்கப்பட்டு இந்த பூமியிலே ஆமீன் அவதரித்தார், மனிதனாக அவதரித்தார், மாம்ச சாயலானார். ஆமீன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாகும்படி ஆமீன் நம்மை போல சரீரத்தை எடுத்து அவர் இந்த பூமியிலே வந்தார். அவர் பரிசுத்தராய் இருந்தார். பரிசுத்த ஆவியினாலே உற்பத்தி ஆனபடியினாலே அவர் பரிசுத்தர் எனப்படுகிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆக்கப்பட்டு
ஆமீன் மரியாள் ஆமீன் இயேசுவை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையில இந்த வசனங்கள் வேத வசனங்கள் சத்தியமாக இருக்கிறது. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக இந்த உலகமெங்கிலும் ஆமீன் அது சந்தோஷத்தோடும் களிப்போடும் மகிழ்ச்சியோடும் ஆமீன் இந்த வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் பிறந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிறியவர் முதல் ஆமீன் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் கொண்டாடி மகிழ்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்தில் அநேகருக்கு ஆமீன் ஆடைகளை எடுத்து கொடுத்து, அநேகருக்கு ஆகாரத்தை அளித்து, பசித்தோர்களுக்கு உணவளித்து, ஆமீன் உடையற்றவர்களுக்கு உடைகளை கொடுத்து, அநேகர் ஆமீன் தெரிந்தும் தெரியாமலும் மறைமுகமாகவும் பலவிதமான நன்மைகளை செய்து ஆமீன் இதை கொண்டாடி வருகிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களை கர்த்தர் தாமே ஆமீன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆமீன் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இந்த வாக்குத்தத்தத்திலே பிறந்ததான இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். இவர் ஒவ்வொருடைய உள்ளங்களிலே பிறக்கவில்லையோ ஆமீன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆமீன் விரும்புங்கள். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் பிறக்கும் பொழுது, இவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமீன். கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். இவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக, உங்கள் பாவத்திற்காக இந்த பூமியிலே பிறந்தவராக, அவன் அடிக்கப்பட்டவராக நொறுக்கப்பட்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய ஜீவன் உங்கள் சரீரத்திலே பலன் செய்யும். உங்கள் ஆவி ஆத்மாவிலே ஜீவன் உண்டாயிருக்கும். நீங்கள் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே பிறக்கட்டும். பாவத்திற்கு பரிகாரியாகிய இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இனிதுடனே நல்வாழ்க்கை வாழுங்கள். இந்த உலகத்திலே வெற்றியான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த பண்டிகை உங்களுக்கு முழுவதும் சந்தோஷமாக ஆமீன் இருக்கட்டும் என்று சொல்லி பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ. ரிவைவல் சர்ச் மினிஸ்ட்ரி மூலமாக ஆமீன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆமீன் இந்த பண்டிகை நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். காட் பிளஸ் யூ.